யாழ்ப்பாண கல்லூரியின் விளையாட்டு மைதானங்கள் அனைத்தையும் பிக்னல் ஃபீல்ட், ஹாக்கி கிரவுண்ட், டென்னிஸ் கோர்ட் போன்றவற்றை பராமரிப்பாளராக பணி செய்கிற, அதாவது கிரவுண்ட்ஸ்மேனாக பணி செய்கிற மார்க்கண்டு தேவராஜா அவர்கள் தன்னுடைய 25 ஆண்டை யாழ்ப்பாண கல்லூரியில் பணி நிறைவு செய்திருக்கிறார். அவரை இளம் காற்று தழுவுகிற இந்த யாழ்ப்பாண கல்லூரி பிக்னல் மைதானத்தில் இந்த அதிகாலையில் சந்திக்கிறேன். வணக்கம். உங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்கள் தேவராஜா. நான் வட்டத்திற்கு அரசடி வீதியில் புறப்படுவேன். வட்டு சென்ற காலேஜில் கல்வி வாய்ந்தேன். நான் அப்பா எனக்கு 6 வயசில் மோசம் போயிட்டார். அதால் 9ஆம் ஆண்டு மட்டும்தான் படிக்கக்கூடிய இருந்தது. அதுக்கு பிறகு சும்மா சில்லறை வேலைகளுக்கு அங்கே இங்கே தெரிஞ்சது. வீட்டோடைய அம்மாவும் நான் தான் மற்ற எல்லோரும் மறி பண்ணிட்டேன். சும்மா கூலி வேலைகளுக்கு தான் போகிறது. சேர்ந்து அக்காண்ட மனுஷன் இங்கே ஸ்கூலில் வேலை செய்தவர். 98ஆம் ஆண்டு என்னை கூப்பிட்டவர் இங்கே வேலைக்கு. அப்போ டெம்பரரியாக ஸ்கூலுக்கு வேலை செய்தேன் நான். அப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸ்ண்டா விருப்பம். அப்போ அங்கே ஸ்கூலுக்கு வேலை முடிஞ்ச பிற்பாடு நான் இங்கே வந்து சும்மா அவையோட ஸ்கூல் பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறது, அவையோட சேர்ந்து வேலையில் செய்கிற மேட்டிங் அடிக்கிறது, அப்படி அதற்கு தொட்டாட்டு ஜோராயாண்டு இருந்தவர் முதல் அதற்கு தொட்டாட்டு வேலையில் செய்து கொடுக்குறது. அதர் வேறு கேம்பஸுக்கு எடுபட்டுட்டேன். அப்போ என்ன கேட்டது இங்கே வேலைக்கு. அப்போ நான் இங்கே வந்து அவர் எனக்கு ஒரு சில வேலைகள் பழக்கினவர், சொல்லி தந்தவர், ஜோராயாண்டவர். அது இப்போ கேம்பஸில் ஒர்க் பண்ணுறார். அதுக்கு பிறகு நானாக மெல்லவா செய்து பழகி எனக்கு இப்போ யாழ் மாவட்டத்துக்கு எல்லா பிச்சுகளும் கூடுதலாக நான் தான் போடுறது. சோப்போல் பிச்சு என்னென்ன, லெதா போல் பிச்சு என்னென்ன, எல்லா இடமும் நான் தான் போடுறது. ஏனெண்டா எனக்கு இந்த இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், இந்த இன்டர் கிரவுண்ட் பிச்சை ஒரு வருடத்துக்கு ஒரு மாதிரி போட்டு பார்க்குறது, எப்படி வேலை செய்யுதுண்டு. போலிங் பிச்சுண்டா போலிங் பிச் மாதிரி, வெட்டிங் பிச்சுண்டா வெட்டிங் பிச் மாதிரி போட்டு பார்க்குறது. அப்போ அதில் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அந்த எப்படி போல் வேலை செய்யுமெண்டு, ஃபாஸ்ட் போலருக்கு எப்படி, பேட்டிங் பிச் எப்படின்னு. அதே நேரம் இப்போ நான் வேலை செய்கிற கிரவுண்டில் பிச்சு அப்படி தான் மாற்றி அமைக்கலாம். மற்றபடி எல்லா பிச்சும் இப்போ அதே நேரம் நான் செய்து போட்டு வந்தேன்டா ஒரு இடத்துல பிச்சை நான் சொல்லும் மாப்பில் மெயின்டைன் பண்ணிச்சுனேன்டா வேலை செய்யும். இல்லாட்டிக்கு அதை கை விட்டுச்சுனேன்டா அது சும்மா நார்மலாகவே வந்துடும் பிச். மற்றது அத்லெட்டிக் கிரவுண்ட் பார்க்குறது, ஃபுட்பால், ஹாக்கி கிரவுண்ட் ஸ்கூலுக்கு எல்லாம். இந்த இந்த கிரவுண்டு ஸ்கூலுக்கு இருக்குது, ஹாக்கி கிரவுண்டு, மற்ற டென்னிஸ் இருக்குது. ஜெஃப்னாலஜை பொறுத்தளவில் எல்லா ஸ்போர்ட்ஸுகளும் இருக்குது. கிட்டத்தட்ட கேம்பஸ் மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸுகளும் இருக்குது இங்கே. அப்போ எல்லாத்துக்கும் நான் தான் இந்த ஸ்போர்ட்ஸோட சம்மந்தப்பட்ட வேலையில் செய்கிறேன்டா நான் தான் செய்கிறது. மற்றபடி எனக்கு கொஞ்சம் இங்கே வந்ததால் எனக்கு இந்த பள்ளிக்கூடம் தான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் சரியான கஷ்டத்தின் நிமித்தில் இருந்தேன். நான் சின்னலேருந்து அப்பா மோசம் போயிட்டேன். அதால் என்னை வளர்த்து விட்டது இந்த பள்ளிக்கூடம் தான். எனக்கு எத்தனையோ இடத்துல வேலை வந்து கேட்டுருக்கேன் ஆக்கள். ஆன முறையில் நான் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போகலை. அவ்வளோத்துக்கு பெற்றாயிட்டேன். 9ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த நீங்கள் இந்த கிரிக்கெட் விளையாடுவதற்கான ஆடுகளத்தை தயார் செய்வதற்கான அந்த நுட்பமான அறிவை எங்கிருந்து பெற்றீர்கள்? இந்த கல்லூரியிலிருந்து தான் பெற்றேன். அதான் சார், நான் என்னென்றால் ஒரு வருடத்துக்கு ஒரு மாதிரி போட்டு பார்ப்பேன் பிச்சை. இப்போ என்னுடைய வேலை தானே எங்கட கிரவுண்ட் தானேன்ட்டு போட்டு பார்க்குறது. அப்போ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி போட்டு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்தது. மற்ற இடங்கள்லேயும் போய் செய்யக்கூடிய மாதிரி பள்ளிக்கூடத்துக்கும் பெருமை சேர்த்து நல்ல மாதிரி என்னை உருவாக்கினது இந்த பள்ளிக்கூடம், இந்த கிரவுண்ட் தான்.
உங்களை உருவாக்கிய யாழ்ப்பாண கல்லூரியினுடைய பெருமை சேர்க்கிறது போல ஏனைய கல்லூரிகளுக்கும் போய் இந்த பணியை நீங்கள் செவ்வனே செய்கிறீர்கள் ஆமாம் என்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தகவல் தான். இந்த பணியை நீங்கள் செய்கிற போது நீங்கள் சந்திக்கின்ற சவால்களும் இடர்பாடுகளும் என்ன? ஆமாம் ஆமாம் புதுசாக பிச்சு போடுறோன்னு சொன்னால் கொஞ்சம் வேலை கூடத்தான். மற்றது ஒவ்வொரு சொல்லுவினே இல்லை அது அப்படி இல்லை இது இப்படி இல்லைன்ட்டு டிஓ ஆக்கள் எல்லாம் இப்போ ஸ்கூல் கவர்மெண்ட் பிச்சுகள் போடுறேன்டா டிஓ வைப்பினேன். அப்போ அந்த டிஓக்குள்ளே நான் வேலை செய்யத்தான் வேணும். அப்படி செய்திருக்கிறேன், 1-2 பிச் செய்திருக்கிறேன் ஸ்கூல்களுக்கு. டிஓக்குள்ளே இருந்து வேலை செய்திருக்கிறேன். ஆனால் முறையில் இந்த வேலை ஓகேண்டு அவையாலையும் எனக்கு சில நன்றி சொல்லியிருக்கிறேன். மற்றது உண்மையில் இங்கே இருக்கிற பிரின்சிபல் மேரும் இதுக்கு காரணமாக இருப்பினேன். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு ஸ்கூல்கள்லேயும் வேலைக்கு கேட்டு பிரின்சிபல் மேரோடையும் கதைச்சு தான் ஓகே சொல்லி என்னை அனுப்புகிறது. சில நேரங்களில் சில இருந்த இப்போ 4-5 பிரின்சிபலுக்குள்ளே வேலை செஞ்சிட்டேன். நான் நல்ல குறை சொல்கிறேன். 4-5 பிரின்சிபலுக்கு கீழே வேலை செய்கிற போதும் உங்களுக்கு எல்லா அதிபர்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அது ஸ்போர்ட்ஸுக்கு பொறுப்பாக இருந்த ஆசிரியர்களும் உங்களுக்கு ஆமாம் பிஓஜி மேம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. தற்பாந்த மாஸ்டர் உங்களுடைய பணியை நீங்கள் 25 ஆண்டுகள் சந்தோஷமாக கடந்து போகக்கூடியதாக இருக்கு. தற்பாந்த மாஸ்டர் பிஓஜியாக இருந்தவர், ஜெயராய மாஸ்டர் இருந்தவர், மோகன் சார் இருந்தவர், இப்போ குவன் பிஓஜியாக இருக்கிறார். இப்போ 4 பிஓஜியை கண்டாச்சு. எனக்கு இப்போ பிஓஜி மேர் எல்லோரும் சரிசமனா இந்த வேண்டாம் இருப்பா அந்த பேசினது அப்படின்ட்டு இல்லை. எனக்கு ஸ்டார்ட்டில் சின்ன படியன் தானே. அப்போ தற்பாந்த மாஸ்டர் எனக்கு அடித்து கூடி பழக்க வழக்கம் பழக்கியிருக்கிறார். அப்படி அவற்ற இதால் தான் நான் இவ்வளோத்துக்கு நான் நல்லா இருக்கிறேன். இல்லை எங்களுடைய அப்பாவுக்கு சரி என்ன மாதிரி தான் அவர் என்னோட நடந்தவர். அப்படி அப்போ நான் சின்ன படியன் எனக்கு ஒருக்க அடித்து கூடியிருக்கிறார். இங்கே கிரவுண்டில் வேலையை செய்ய வந்த இடத்த அடித்து கூடியிருக்கிறார். என்னென்னா எந்த நல்வளத்துக்கு எந்த பழக்க வழக்கங்கள் இந்த அதால் அடித்து இந்த வேலை முடித்து தான் தீரணும், இப்படி செய்யலாம் நீ செய். இந்த அவற்றை ஊக்குவிப்பு தான் என்ன இவ்வளோத்துக்கு கொண்டு வந்தது. இல்லாட்டிக்கு அந்த வயதிலேயே நான் எங்கேயாலும் வெளியில் போயிருக்கலாம். அவற்றை ஊக்குவிப்பு தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. தற்பாந்த மாஸ்டரை ஒரு தந்தை ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறேன். ஆமாம். சிறப்பு. உங்களது குடும்ப பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தேவராஜா. என்னோடய குடும்பம் மதி பண்ணிட்டேன். மூத்தது பொம்பளை பிள்ளை, 2வது ஆம்பளை பிள்ளை, 3வது பொம்பளை பிள்ளை. அரச வேலைகளையே விரும்புகிற இந்த காலத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையாராக இருக்கிற நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் பணி செய்வது வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? எனக்கும் கவர்மெண்ட் இல்லை, ப்ரைவேட் தான். அதே நேரம் எனக்கு நல்ல சலுகைகள். இந்த இபிஎஃப் பிடிஎஃப் கிடைக்கிறாங்க. மற்றது எங்களோட வேலை திறமை, அதாவது எங்களோட கிரவுண்டில் ஒரு குறையும் இல்லாமல் அந்த நிகழ்வு நடக்க போது அந்த நிகழ்வுக்கு ஒழுங்கமைப்பு செய்து கொடுத்துட்டால் நாங்கள் எங்கேயும் தெரியலாம். நான் ஒரு கிரவுண்ட் போய் தொடர்ந்து கிரவுண்டில் நிற்கணுமெண்டு என்னை பொறுத்தவரையில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் படி அவைன்ற கர்மங்களை நீட்டாக முடித்து எந்த கிரவுண்டில் ஒரு குறையும் இல்லாமல் நான் நீட்டாக வேலை செய்து முடிச்சுட்டேன்டா ஓகே. அதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இவ்வளோ காலமாக நான் இங்கே வேலை செய்கிறேன். ஒரு தரம் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரின்சிபல் கூப்பிட்டு காய்ச்சி அப்படி இந்த வேலை பிரச்சனையாக யாழ்ப்பாண கல்லூரியினுடைய ஸ்போர்ட்ஸ் மறுபடியும் ஒரு உயர்வு நிலைக்கு வந்துருக்கு. கிரிக்கெட், ஆமாம், ஃபுட்பால். முதல் நான் ஸ்டார்ட்டில் இருக்கேக்க அப்படி பெஸ்ட் டீமாக இருந்தது. அதாவது 98 அப்படி டீமாக நல்ல டீமாக இருந்தது. பேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து வந்தது. பேருந்து இப்போ பழையபடி எழும்பி வருது. ஓ ஓ, அது உங்களுக்கு மகிழ்ச்சியோ, பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷம். நாங்களும் சிறுவயதில் துள்ளி திரிந்த இந்த மைதானத்தை ஒரு பராமரிப்பு பணி நடக்கிற இந்த அதிகாலையில் பார்ப்பது எனக்கும் மகிழ்ச்சி. ஆமாம்.
தேவராஜா, உங்களுடைய வாழ்க்கைக்கு யாழ்ப்பாண கல்லூரி நிறைய உதவிகளை வழங்கி இருக்கிறது, அப்படித்தானே? உண்மை. அதற்கு நீங்களும் நன்றியுடைய மனிதராக வாழ்ந்து வருகிறீர்கள் என்பது மகிழ்ச்சி. கிரிக்கெட் ஆடுகளத்தை தயார் செய்வது ஒரு மிகப்பெரிய கம்பெனிகள் அதை செய்வதை நான் சென்னையில் பார்த்திருக்கிறேன். அதை தன்னுடைய பட்டறிவின் மூலம் கற்றுக்கொண்டு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல பள்ளிக்கூடங்களுக்கு இந்த மைதானத்தை உருவாக்குகிற பொறுப்பை ஏற்று நடத்துகிற மார்க்கண்டு தேவராஜா என்னை வியப்பில் ஆழ்த்துகிறார். அவருடைய பணி சிறக்க நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன்.